வணக்கம். உங்கள் செய்தியுகத்தின் முதன்மை செய்திகள். மயிலாடுதுறை வெங்கடேஷ் அவர்களின் தலைமையில் தான்வா, திமுக அயலக அணி மற்றும் NRTIA போன்ற சமுதாய அமைப்புகள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சவுதி அரேபியாவில் செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பின் சேவையானது தமிழர்களுக்கு மட்டுமல்லாது அனைத்து இந்திய மக்களுக்காகவும் சிறந்த முறையில் பணிகளை செய்து வருகிறது. சவுதி அரேபியாவில் சிறையில் வாடும் மக்களுக்காக இந்திய தூதரக உதவியுடன் சவுதி அரேபியாவின் சட்ட திட்டங்களுக்கு இணங்க தனது அமைப்பின் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைப்படி அவர்களை மீட்டு அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் சவுதி அரேபியாவில் வேலை செய்து வருபவர்கள் யாரேனும் இறந்துவிட்டால் அவர்களின் உடல்களை உறவினர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களது சொந்த ஊருக்கே அனுப்பி வைக்கும் சேவையை உணர்வு பூர்வமாக செய்து வருகின்றனர். அதேபோல் இறந்தவர்களின் உடலை சவுதி அரேபியாவிலேயே அடக்கம் செய்யும் பணியையும் மனிதநேய அடிப்படையில் செய்து வருகின்றனர். தாயகம் திரும்ப முடியாமல் பரிதவித்து வரும் இந்தியர்களுக்கு போதிய ஆவணங்களை இந்திய தூதரகம் மற்றும் சவுதி அரேபிய அரசு உதவியுடன் ஏற்பாடு செய்து விமான பயணச்சீட்டு தேவைப்படுபவர்களுக்கு இலவசமாக பயணச்சீட்டு வழங்கி அவர்களை நல்ல முறையில் தாயகம் அனுப்பி வைக்கும் தூய பணியையும் செய்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக அயலக தமிழர்களுக்காக திராவிட முன்னேற்றக் கழக அரசு முத்தாக அறிவித்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அயலக தமிழர்களின் உறுப்பினர் அட்டை மற்றும் காப்பீட்டு திட்டங்களை இலவசமாக பதிவு செய்து கொடுக்கும் பணியையும் செய்து வருகின்றனர். தான்வா, திமுக அயலக அணி மற்றும் NRTIA போன்ற சமுதாய அமைப்புகள் செய்யும் பணிகளை மக்களுக்கு உதவிடும் நோக்கோடு சுற்றறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. அதில் உங்களுக்கு உதவிகள் தேவைப்படும் பட்சத்தில் அந்த அறிக்கையின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளலாம் என்றும் அந்த அமைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. நம் மக்கள் பணி தொடர வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் GCC முழுவதும் துபாயை மையமாக கொண்டு மக்கள் பணிகளை செய்து வரும் அமைப்பான ஹோப் உடன் இணைந்து பணியாற்றப் போவதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்துகிறது. இந்த தூய பணியில் திருச்சி ஆரிஃப் மக்பூல், முகவை சீனி முகமது, துறையூர் கமால் பாட்ஷா, திண்டுக்கல் ஜியாவுல் ஹக், காயல் முகமது நூஹ், திருச்சி முகமது யூனுஸ் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் இணைந்து இந்த தூய பணியை மக்களுக்காக செய்து வருகிறார்கள். மேலும் இவர்களின் பணி சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறது செய்தியுகம் குழுமம். இத்துடன் முதன்மை செய்திகள் நிறைவடைகிறது.